ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் ஒரு ஹாரர் லவராக இருந்தீங்கன்னா இல்லைனா டெய்லி ஹாரர் வீடியோஸ் மட்டுமே பார்த்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிஷி டாக் அப்படின்ற ஒரு பேர் தெரிஞ்சிருக்கும். நிஷி டாக் அப்படின்றது ஒரு மர்மமான உருவம். அந்த உருவம் யாரோட கண்ணுக்கும் தெரியாது. அந்த உருவம் யாரை டார்கெட் பண்ணுதோ அவங்களோட கண்ணுக்கு மட்டும்தான் நல்லா தெரியும். ஆனால் அந்த உருவம் அவங்களோட கண்களுக்கு கருப்பு உருவமாக மட்டும் தெரியாது. தனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க மாதிரியோ இல்லை தான் உயிராக நினச்சிக்கிட்டு இருக்கவங்க மாதிரியோ அப்படியே தத்ரூபமாக தெரியும். யார் இந்த நிஷி டாக்? இந்த நிஷி டாக் சம்பவம் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு ஹாரர் ஃபேமிலி, வெல்கம் டு ஹாரர் ஃபேமிலி, வெல்கம் டு ஹாரர் ஃபேமிலி. நான் உங்கள் ஹாரர் தமிழர். நிஷி டாக் இந்த வார்த்தை பங்களாதேஷ்ல உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இந்த சம்பவங்களும் அதிகமா ஏற்படுறது அங்கதான். இந்த நிஷி டாக்கை பத்தி மக்களுக்கு மொத்தமா 3 விதமான புரிதல்கள் இருக்கு. அதுல ஒண்ணு, இப்ப நார்மலா ஒருத்தங்க இறந்து போறாங்கல்ல, அவங்களுக்கு சரியான முறையில இறுதி சடங்கு பண்ணலனா அவங்க ஆன்மாவை அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமோ எரிச்சதுக்கு அப்புறமோ இரவு 12 மணிக்கு மேல அவங்களோட வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்குமா. அப்படி கூப்பிடுறதோட நிறுத்திட மாட்டாங்களாம். ஒருவேளை அவங்க கூப்பிட்றதை கேட்டு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணி வெளியில வந்தோம்னா நம்மளை ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதிக்கு வசியம் பண்ணி இழுத்துட்டு போயிடுவாங்களாம். அங்க போய் தன்னோட சுயரூபத்தை வெளியில கொண்டு வந்து கோரமான முறையில கொலை பண்ணிடுவாங்களாம். பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் சில பேருக்கு சுயநினைவு வந்து அங்கிருந்து தப்பிச்சு வந்தவங்களும் இருக்காங்க. ரெண்டாவதா மக்கள் அதிகமா என்ன நம்புறாங்கன்னா, இயற்கையான முறையில மரணங்கள் ஏற்படாம சில துர்மரணங்கள் நடைபெறுது இல்லையா, அதனோட ஆன்மாக்கள் தான் இந்த நிஷி டாக்னு சொல்லப்படுது. மூணாவதா என்ன நம்புறாங்கன்னா, இந்த நிஷி டாக்ன்றதே ஒரே ஒரு ஆன்மா தான். அந்த ஆன்மா உணவா மக்களோட ரத்தத்தை தான் சாப்பிடும். ஸோ அவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தன்னோட உருவத்தை மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நிஷி டாக்கை பற்றி ஓரளவுக்கு புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிஷி டாக் சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோயம்புத்தூரில் ஒருத்தங்களுக்கு நடந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ், நம்மளோட சேனலில் இப்போ அதிகமாக வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறதுனால நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறாங்க. அதில் கோயம்புத்தூரை சேர்ந்த கௌஷிக் அப்படின்றவர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அவரோட கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கோயம்புத்தூரை சேர்ந்த கௌஷிக் தன்னோட கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் கலெக்ஷன் ஒர்க்கராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. காலேஜ் படிக்கிறப்ப எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் அசால்ட்டாக வாழ்ந்துட்டு இருந்த இவர் தன்னோட காலேஜ் வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ரொம்பவே பொறுப்பானவராக மாறிடுறாரு. இவர் இந்த அளவுக்கு பொறுப்பாகவும் கேரிங்காக இருக்கிறத பார்த்துட்டு அவரோட மாமா வைபவ் தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறாரு. கௌஷிக்குக்கும் வேலை ஓகே ஆயிடுச்சு. சரி, அடுத்து கல்யாணம் தானே, அதுவும் நம்ம மாமா பொண்ணு, தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு கண்ணை மூடிட்டு சரின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கௌஷிக் ஆசைப்பட்ட மாதிரியே அவருக்கு கல்யாணமும் நடக்குது. அவரோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா போய்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கலை. ஏன்னா அவங்க மனைவி இந்துமதி தன்னோட தோழி கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்ப வர வழியில ஒரு சாலை விபத்துல இறந்து போயிடுறாங்க. கல்யாணம் பண்ணி குழந்தைகள்லாம் பெற்றுட்டு சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னு நினைச்ச கௌஷிக்கு இதை தன்னால ஏத்துக்கவே முடியல. ஏத்துக்க முடியாம நாள் கணக்குல தனிமையில இருந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறாரு. அவர் எந்த அளவுக்கு அடிமையாகிறாருன்னா, அவர்கிட்ட குடிக்கிறதுக்கு காசு இல்லைனாலும் கலெக்ஷன் டியூட்டி தானே பார்க்குறாரு. அதில் வர கம்பெனி காசை எடுத்து குடிச்சு வேலை போகிற அளவுக்கு அடிமையாயிட்டு இருந்திருக்காரு. இவனை இப்படியே விட்டா அழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். இவனை நல்லபடியாக மாற்றணும்னு நினச்சா கௌஷிக்கோட அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னையில் இருக்கிற தன்னோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு கௌஷிக் அனுப்பி வைக்கிறாங்க. புது வேலை, புது இடம், கண்டிப்பாக இவங்க போனால் மாறிடுவான்னு அவங்க ரொம்ப நம்பினாங்க. அவங்களோட நம்பிக்கையும் வீண் போகலை. அவர் அங்கே போய் 2 நாள்லேயே அவருக்கு ஒரு நல்ல வேலை அமையுது. ஆனால் அந்த வேலையில் இருக்கிற ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, அவருக்கு அமைஞ்சிருக்கிற வேலை அவருக்கு இருக்கிற இடத்துல இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. கொஞ்ச நாள் ஆட்டோ, பஸ்ஸு, கேபுன்னு போயிட்டு இருந்த அவருக்கு இது ரொம்ப தூரமா இருக்கு, நம்ம அங்கேயே பக்கத்துல வீடு பார்த்து தனியா இருந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதனால ஒரு நல்ல வீட்டு புரோக்கரை பார்த்து எனக்கு ஒரு வீடு பார்த்து கொடுங்கன்னு கேட்கிறாரு. அந்த புரோக்கரும் அன்னைக்கு சாயந்தரமே நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்கு, நீங்க வேணா அங்க வாங்கன்னு சொல்றாரு. பரவாயில்ல, நம்மளோட வாழ்க்கையில எல்லாமே இழந்தாலும் மறுபடியும் ஒவ்வொன்றா இவ்வளோ சீக்கிரம் அமையுதுன்னு ஓரளவுக்கு சந்தோஷப்பட்டுட்டு அந்த வீடை பார்க்க போறாரு. வீடை பார்த்ததுமே கௌஷிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அண்ணா, என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வரட்டும், கண்டிப்பாக நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டு இந்த வீடை பிடிச்சிடுறேன், தயவுசெய்து இது யாருக்கும் விட்டுறாதீங்கன்னு சொல்லி கேட்டுட்டே போயிடுறாரு. அதே மாதிரி மாதம் சம்பளம் வந்ததுமே தன்னோட ரிலேட்டிவ் வீட்டில இருந்து அந்த வீட்டுக்கு கூடி போறாரு கௌஷிக். அந்த வீட்டோட ஸ்பெஷலே அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அவரோட ஆஃபீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் மாலு, தேட்டரு, அப்புறம் பார்க்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான என்டர்டெயின்மெண்ட் ஏரியாக்கள் இருந்திருக்கு. இதனால் அவர் வேற சென்னைக்கு புதுசாக ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆளும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போதான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் அவரோட வாழ்க்கையில் நடக்குது.
ஒரு நாள் நைட்டு கௌஷிக் தன்னோட வீட்டில் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தப்போ கரெக்டாக 2 மணிக்கு ஒரு சத்தம் கேட்குது. இந்த டைமில் யார் வீட்டுக்கு வெளியில் இப்படி சவுண்டு கொடுக்கறது அப்படின்னு கொஞ்சம் கதவு கிட்ட போய் பார்க்குறாரு. அப்படி கதவு கிட்ட போய் பார்த்த கௌஷிக்கு ஒரு பயங்கரமான ஷாக். அது வெறும் சத்தம் மட்டும் கிடையாது, அது ஒரு பொண்ணோட குரல். அந்த குரல் அந்த வீட்டுக்கு வெளியில இருந்து என்ன சொல்லுதுன்னா, கௌஷிக், இப்போலாம் ஆள் மொத்தமாக மாறிட்ட, என்னை மறந்துட்டியா? என்னை மறந்துடுவியோன்னு பயமா இருக்குடா, நான் உன்னை அவ்வளோ லவ் பண்றேன் அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த வாய்ஸை கேட்ட கௌஷிக் உறைஞ்சு போயிடுறாரு. ஏன்னா இது அவர் மனைவி இந்துமதியோட குரல். தான் மனைவியோட குரல் கேட்குது, ஆனா இவரால் கதவை திறந்து பார்க்க முடியல. இவருக்குள்ள அவ்வளோ பயம் இருக்கு. யாரா இருந்தாலும் இருக்கும் தானே, அதனால இவர் கதவை திறக்காம உள்ள இருந்தே பதில் பேசுறாரு. என்ன ஆச்சு இந்து, ஏன் என்னை தேடி வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த குரல் பதில் பேசவே இல்லை. இவர் மறுபடியும் 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 ஏன் வந்திருக்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அப்படியே இவரோட குரல் கொஞ்சம் கொஞ்சமா அழுகுறலா மாறி இருக்கு. ஏன்னா இவருக்குள்ள இருந்த பாரம் வெளியில வர ஆரம்பிக்குது. இப்போ வெளியில இருக்கிற அந்த குரல், நான் இப்போ உன்னை பார்க்கணும் அப்படின்னு கூப்பிடுது. உடனே கௌஷிக்கும் எமோஷனல் ஆயிடுறாரு. சரி, கதவை திறந்து நம்ம மனைவியோட முகத்தை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கதவை திறக்க போறாரு. ஆனா ஒரு நொடி கதவு லாக்ல கை வச்சு யோசிச்சு பாக்குறாரு. இவ்வளோ நாள் நம்ம மனைவி நம்மளை பார்க்க வரல, இப்போ எப்படி வர முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட கதவை திறக்காம இதே கேள்விய அந்த குரல் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அந்த குரல் எந்த ஒரு பதிலும் சொல்லல. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அந்த கதவு கிட்ட நின்று இதே கேள்வியை திருப்பி கேட்கிறாரு. அந்த குரல் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் இவரும் கட்டிலுக்கு போய் படுத்து தூங்காம அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்படியே விடியவும் செய்யுது. மறுநாள் காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி தன்னோட அப்பா கிட்ட இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்றாரு. இதை கேட்ட அவங்க அப்பா மிரண்டு போயிடுறாரு. அவரு பேய் ஆன்மா அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கல. தன்னோட பையன் ஏதோ மென்டலி டிப்ரெஷனா இருக்கிறனால இந்த மாதிரி எல்லாம் வருது, மறுபடியும் இவன் குடி பழக்கத்துக்கு அடிமையாகி வேற மாதிரி போயிடுவானோ அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இதனால அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, கௌஷிக்கோட அம்மாவை கொஞ்ச நாள் கௌஷிக் கூட இருக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள பஸ் ஏற்றி விட்டுறாரு. அம்மாவெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நார்மலா வரலையா, அதுக்காக கௌஷிக் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க அம்மாவை பார்த்தனால ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சாயந்தரம் அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு நிறைய கடைகளுக்கு போய் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நைட்டு வீட்டுக்கு வர்றாங்க. ஆனா அந்த நைட்டு தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருந்தது. அன்னைக்கு நைட் அந்த குரல் மறுபடியும் கேட்குது. இந்த முறை அந்த குரல் கௌஷிக்கு மட்டும் இல்லை, இவன் ஏதோ மனக்குழப்பத்தில் இருக்கான், அவனை நார்மல் ஆக்கணும்னா நம்ம அங்கே போகணும்னு நினச்சி வந்த அவங்க அம்மாவுக்குமே அந்த குரல் கேட்குது. 2 பேருமே பயத்தோட உச்ச கட்டத்துக்கு போயிடுறாங்க. ஏன்னா கௌஷிக்குமே தான் மேல ஒரு சந்தேகம் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. மனைவி இறந்த ஞாபகம் திடீர்னு வந்தனால நம்மளா ஒரு கற்பனை பண்ணிருப்போம்னு அவரே யோசிச்சுட்டு தான் இருந்திருக்காரு. இப்ப அவங்க அம்மாக்கும் இந்த குரல் கேக்குதுன்னு சொன்ன உடனே 2 பேராலையும் அந்த வீட்டுல இருக்க முடியல. அந்த குரலுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம காலையில வேலையா அவங்க ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க. அங்க இருக்கிற தன்னோட குடும்ப ஜோசியர் ஒருத்தங்க கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்போதான் அவர் இந்த பேரை சொல்றாரு, நிஷிடாக். நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, நிஷிடாக்கு 3 விதமான தியரி இருக்குன்னு. அதையே தான் அவர் கௌஷிக் கிட்டையும் கௌஷிக்கோட அம்மா கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. உடனே கௌஷிக் ஆர்வம் தாங்க முடியாம, அப்பா அது என்னோட மனைவி தானே, அடுத்த முறை அவ வந்தா நான் கதவை திறந்து அவகிட்ட பேசலாம் தானே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் மிரள வைக்கிற மாதிரி இருந்தது. கௌஷிக், இவ்வளோ நாள் வராத உன்னோட மனைவி ஏன் திடீர்னு நீ புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வரணும்? நீ இங்கே இருக்கும் போதும் தனிமையில தான் இருந்த. அவ உன்னை பார்க்கணும்னா உன்கிட்ட பேசணும்னா அவ இங்கேயே வந்து உன்கிட்ட பேசியிருக்கலாமே. எதுக்காக அவங்க சென்னை வரைக்கும் வரணும்? ஏன்னா அவங்க உன்னோட மனைவி இந்துமதியே இல்லைன்னு ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்றாரு. அந்த வீட்டுல ஏதோ துர்மரணம் ஏற்பட்டிருக்கலாம், அதனால அங்க இருக்கிற ஆன்மா தான் உன்னோட மனைவி ரூபத்துல உன்னை வசியம் பண்ணி கூப்பிட பாக்குதுன்னு சொல்றாரு. உடனே கௌஷிக்கும் தனக்கு வீடு பார்த்து கொடுத்த அந்த வீட்டு புரோக்கருக்கு கால் பண்றாரு. அண்ணன், எனக்கு நீங்க பார்த்து கொடுத்த வீட்டுல ஏதாவது இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்கா, பொய் சொல்லாம சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அப்போதான் அந்த வீட்டு புரோக்கரும் சொல்றாரு, ஆமா தம்பி, ஒரு சின்ன பொண்ணு காதல் திருமணத்துக்கு ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு அவங்க தன்னைத்தானே அங்கே கொண்டு இறந்து போய்கிட்டாங்க. ஆனா அந்த வீடை நல்லபடியா கிளீன் பண்ணி ப்ராப்பரா சில சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் பண்ணி தான்ப்பா உனக்கு அந்த வீடை நாங்கள் வாடகைக்கு விட்டோம்னு சொல்றாங்க.
கௌஷிக் எதுவுமே பேசாம போனை கட் பண்ணிடுறாரு. வீட்டு புரோக்கர்கிட்ட பேசின இந்த விஷயத்த ஜோசியர்கிட்ட சொல்றாரு. ஜோசியரும் உடனே அந்த வீடை காலி பண்ணிருங்க, நீ கதவை திறக்க போறேன்னு சொன்ன தெரியுமா, அந்த இடத்துல நீ யோசிச்சிருக்க, அப்படி ஒருவேளை நீ யோசிக்காம கதவை மட்டும் அன்னைக்கு நீ திறந்திருந்தனா அந்த துர்மரணம் அடைஞ்ச அந்த கருப்பு உருவம் உன் கண்ணுக்கு மட்டும் உன்னோட மனைவி மாதிரியே தெரிஞ்சிருக்கும். அது உன்னை எங்கேயாவது ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு கூட்டு போய் தன்னோட கோர ரூபத்தை காட்டி உன்னை கொடூரமான முறையில கொலை பண்ணி போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் நடு இரவுல வெளியில யாரோட குரல் உனக்கு ரொம்பவே நெருக்கமானவங்களோட குரலா இருந்தாலும் கதவை திறந்து என்னன்னு கேட்டுறாத அப்படின்னு ஒரு அறிவுரையை சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கௌஷிக் அந்த வீடை காலி பண்ணி தன்னோட சொந்த ஊரான கோயம்புத்தூருக்கே திரும்பி போய் ஒரு அமைதியான வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு நினைவும் இல்லை. ஆனாலும் தனக்கு ஏற்பட்ட இந்த அமானுஷ நிகழ்வை என்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. கௌஷிக்கு ஏற்பட்ட இந்த ஒரு அமானுஷ நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் ஏதாவது அமானுஷ நிகழ்வை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்லை டெக்ஸ்ட் பண்ணியோ கூட சொல்லலாம். வரும் காலங்களில் உங்களோட கதைகளும் நம்ம காணொலியில் வரும். நாளைக்கு ஒரு அமானுஷ வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.